ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில், அதாவது ஒரு பைக் வாங்குகிற பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஹோண்டா சிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. மெயினாக நமக்கு இந்த வண்டியில் டிங்கரிங் வேலை இல்லை. பாருங்கள், பேனட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. கிளாஸ் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு ஒரிஜினல் கிளாஸ் தான் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட ரைட் சைடு பார்த்துட்ருக்கோம். வண்டியோட ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி தான். பெரிய அளவில் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. பெயிண்ட்டும் பார்த்தோன்னா மெயினாக நமக்கு கம்பெனிலே வந்த ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. வண்டி வந்து நமக்கு பெயிண்ட்டு ஒரு கோட்டிங் கூட ஆகலை. பாருங்கள், கிளாஸ் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கிளாஸு. கம்பெனியில் வந்த அதே கிளாஸ் தான் இருக்குது. எந்த கிளாஸுமே நமக்கு சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு பாடி அவுட்லுக் பார்க்கும்போதே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான். ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. வண்டி நமக்கு நம்பருமே பார்த்தோன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தான். மெயினாக இது வந்து வீடெக் இன்ஜின். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம். வண்டியில் நமக்கு லெஃப்ட் சைடு மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி நல்லாவே இருக்குது. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் வண்டி பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராட்சு, சின்ன சின்ன டென்ட்டு தான். எல்லாமே நம்ம பார்க்குற லெவலில் இருக்கிற டென்ட்டு தான் இருக்குது. மற்றபடி இன்ஜின், ஏசி பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வண்டியில். இப்போ அடுத்ததாக அப்படியே காட்டுறேன் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எக்ஸ்டீரியரை விட நமக்கு இன்டீரியர் ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். இன்டீரியர் சீட்டில் இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப நீட்டாக இருக்குது. செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூடூத்தும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஸ்பீடா மீட்டர்லேருந்து பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் தான். ஒர்க்கிங் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு லோ பட்ஜெட் வண்டியில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பெரிய விஷயம். பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள். பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான். சீட்டு கிழிஞ்சதோ, இன்டீரியர் அழுக்காக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃப்ளோர் மேட்டும் பார்த்தோன்னா நமக்கு நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க. பாருங்கள் வண்டியோட டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோண்டா சிட்டி 2008 மாடல், தேர்ட் ஓனரில் இருக்குது. பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் வண்டி ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன், டயரு எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்சி பார்த்தோம் அப்படின்னா 2028 வரைக்கும் எஃப்சி நமக்கு கரண்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸுமே நமக்கு கரண்டில் தான் இருக்குது. ஸோ பேப்பர் வைஸ் நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண வேணாம். வண்டியுமே நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஆல்டோ வாங்கணுனாலே இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் தான் நம்ம யூஸ்டு காரில் நல்ல ஆல்டோ வாங்க முடியும். பட் நம்ம இந்த ஹோண்டா சிட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1,75,000 ரூபா, 1,75,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வாங்க, வண்டி டிரைவ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.